ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 6 மாத காலமாக இது ஒரு பெரிய இடைவேளை. அந்த இடைவேளையில் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கும், நிறைய சஃபர் பட்டாங்க, நிறைய பேர் பார்த்துருப்போம். ஃபைனலாக இன்னைக்கு என்னென்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு செலிப்ரேஷன்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு விஜய் ஃபேன்ஸ் யாருமே தூங்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ க்ரேஸாக கிட்டத்தட்ட இப்போவே படம் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இப்போவே இங்கே ஒரு 100-150 பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. தளபதின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கிற ஒரு அண்ணனாக தான் இருக்கிறாரு. அதில் வேறு ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வெறும் நடிகனாக மட்டும் தான் இருந்தார். இப்போது அவர் முதல்வராக வர இருக்கார். வாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபேன்ஸாக கேட்போம், அவங்களுடைய மனசில் என்னவா இருக்குது, நாளைக்கு செலிப்ரேஷன் எப்படி பண்ண போகிறாங்க, இந்த கடைசி படத்தை எப்படி கொண்டாட போகிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முழுசாக வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆமாம், கிட்டத்தட்ட இப்போது 7 மாதம் 8 மாதம் கிட்ட கடந்து தான் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ பண்ண செலிப்ரேஷனுக்கு இப்போ பண்ண செலிப்ரேஷனுக்கு என்ன கட் அவுட் வந்துச்சு? வேறு மாதிரி செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருந்தாங்கோ, அது முடியல. இப்போ அண்ணன் சிஎம் ஆகிட்டுக்கிறாரு. இப்போ வேறு மாதிரி நாளைக்கு தான் கடவுளை பார்க்க போனோம். 7 மாதத்தாவும் அதான் இது பார்க்க போகணும். இந்த 7 மாதம் அந்த அரசியலாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எவ்வளவோ போராட்டங்கள் பிறகு தான் வந்திருக்கு. எந்த ஒரு படத்துக்கும் இப்போ நீங்கள் டாக்ஸி படம் பார்த்தீங்கன்னா கூட அதில் எவ்வளவோ காட்சிகள் இருக்குது, ரொம்ப ஆபாசமாக இருக்குது, ரொம்ப டூ மச்சாக போயிருக்காங்க. அந்த படத்துக்கு எந்த விதமாக தடையும் போடல. விஜய் படத்துக்கு முன்னாடி தடை போட்டிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவங்க எலெக்ஷன் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆகாதவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் எலெக்ஷனும் நீங்களே பார்த்தீங்க, எலெக்ஷனும் நம்மளது தான், கலெக்ஷனும் நம்மளது தான். இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய செலிப்ரேஷன்? நாளைக்கு நீங்களே பார்க்க போகிறீங்க, இல்லை திருவிழா தான். வேற எந்த ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் பிளானிங்லாம் பண்ணிருக்கிறாங்க. எல்லா பேனருக்கும் கட் அவுட்க்கும் பால் அபிஷேகம் பண்ணலான்னு லிட்டர் தான். கடைசியாக விஜய் தளபதி பார்க்க போறீங்க. லாஸ்ட் பண்ண மாட்டோம், ரொம்ப ஃபீல் ஆகிடுவோம். இதுக்கு மேலே எதனா நம்ம ஃபேன்ஸ்க்கோசரம் இன்னொரு மூவி நடிக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். கடைசியாக தளபதி அண்ணாக்கு என்ன ஒரு விஷ் சொல்றது? அதான் என்ன விஷ் சொல்லுவீங்க? ஒன் லாஸ்ட் டான்ஸ். தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு ப்ரோ. கிட்டத்தட்ட டிக்கெட் ரேட் எல்லாம் 1200, 1300, 2000 போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன உங்க கருத்து? அது போனா போடும் ப்ரோ. தளபதி ஒருத்தர், அவர் போதும். ஏன்னா கடவுள் மாதிரி பாக்குறோம் அவரு. ஃபர்ஸ்ட் சினிமால இருக்கிறப்பவே இந்த மாதிரி பிரச்சனை குத்தாங்க. தலைவா ஃபிலிம் வச்சுக்கோங்க, தலைவா ஃபிலிமுக்கும் இதே தான் பண்ணாங்க. இப்போ என்ன, இப்போ ஜனநாயகனுக்கும் இதே தான் பண்றாங்க. சரிங்களா? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சுங்களா? இந்த நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்காரங்க தான் அந்த நின்றானுங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எங்களை பார்த்து பயப்படுது. பத்தாவதுக்கு சென்சார் போர்டு எங்களை பார்த்து பயப்படுது. இது மேல என்ன வேணும் ப்ரோ சொல்லுங்க. சரி ப்ரோ, நாளைக்கு எந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண போறீங்க? வேற லெவல் ப்ரோ. இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க இந்த கட்டோடு பேனர்லாம் வேற மாதிரி பெரிய கட்டோடு தான் இருந்து 69 கட்டோடா வருது இங்க இருந்துச்சு. அந்த கட்டோடு இப்போ இல்லை, வெறும் பேனர் தான் இருக்குது. அங்க ஒரு கட்டோடு இங்க ஒரு கட்டோடு தான் இருக்குது. 69 ஃபிலிம் கட்டோட இங்க இருந்துச்சு எப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த கட்டோடு இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப பேஜராகுது. அது தமிழ்நாட்டில் ஏதோ பண்ணாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது. இதுல இப்போ ஒரு சிஎம், இப்போ சிஎம் பிஎம் தான் வந்துருக்குது உள்ள. தளபதி பிஎம் இல்ல, சிஎம் பிஎம் வந்துருக்குது. தளபதி பிலம் வரல, சிஎம் பிலம் வந்து யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்நாடகாவில் ஆகும்னாக்கா தமிழ்நாட்டில் அவரு. அதே மாதிரி தான் நம்ம கர்நாடகாவில் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி கர்நாடகாவில் நம்ம இருந்தாலும் தமிழ்நாடு தான் தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. தளபதி அங்க என்னென்ன பண்றாரோ அதே மாதிரி கர்நாடகாவில் எல்லாரும் பண்ணிட்டோம். மாற்றம் மாறும். அதே மாதிரி இருக்கான். ஆனா இது கொஞ்சம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் வாடி ரிலீஸ் ஆச்சு பாத்தியா, அப்போ ஃபுல்லு கட்டோட இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. இந்த டேக்கிஸ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே பண்ணிருக்க மாட்டானுங்க. அந்த தல்புடிங்களே பண்ணிருக்க மாட்டானுங்க. அவரே தளபதி ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. தளபதி தமிழ்நாடு மக்களுக்கு ஒசரம் போயிட்டாரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. அவரை விட்டு நிறைய பென்ஷன் இங்க
ஃபுல் ஐடி நாடே இருக்கிறாங்க தளபதிக்கு ஃபேன்ஸு. தளபதி பண்ண தப்பு என்ன தெரியுமா? இரு தளபதி பண்ண தப்பு என்ன தெரியுமா பதார்? தளபதி பண்ண தப்பு என்ன தெரியுமா? தமிழ்நாடு மக்கள் தான் மெயின்னு போயிட்டாரு. அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன? இங்க இருக்கிறவங்க என்ன? நாங்க கர்நாடகாவில் இருக்கிறோம், கர்நாடகாவில் பேசிக்கிறோம், கேரளாவில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க, எல்லாத்துல இருக்கிறாங்க, இனி நாட்டில் இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்கள என்ன பதார்? ஆரம்பிப்பாங்க. எங்க இது என்ன தெரியுமா? அவர் சிஎம்மா போனாரு, ஒத்துக்கிறேன். இருங்கப்பா, அவர் சிஎம்மா போனாருப்பா, நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாடு ஏன்பா நீ போன? தமிழ்நாடு மக்கள் மட்டுமா உனக்கு பணம் கொடுத்து செலவு பண்ணி டிக்கெட் இது வாங்கி பார்த்தாங்க? எல்லா ஊருக்கு தான் வாங்கி பார்த்தாங்க. அதனால தான் நீ இது பண்ண. தமிழ்நாடு மட்டும் உனக்கு பணம் கொடுக்கல, எல்லா ஊரும் பணம் கொடுத்தாங்க. அது நீ நம்பணும். இப்போ இவ்வளவு செலவுல யாருது பதார்? இவ்வளவு செலவுல யாருது? இவ்வளவு செலவுல யாருது? கர்நாடகால பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு செலவுல யாருது? கர்நாடகால பண்ணிக்கிறாங்க. கர்நாடகாவில் எல்லாரும் யோசனை பண்ண தானே, நீ தமிழ்நாடு தான் வேணும்னு போயிட்டு, அது தப்பு. இப்போ நெக்ஸ்ட் பிலம் தளபதி இது வரணும்னாக்கா நான் தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது, புரியுதா? நெக்ஸ்ட் தளபதி பிலம் எனக்கு தெரியாது. எல்லாரும் பிலமும் வரும், தலைக்கு வரும், தலை அச்சத்துக்கு வரும், ரிச்சினிக்கு வரும், கமாலுக்கு வரும், சூர்யாவுக்கு வரும், தனுஷ் வருதோம், கார்த்திக் வருதோம், எல்லாரும் தான் வரும். நம்ம தளபதி வருமா? இதுக்கு அப்புறம் வருமா? நீ சொல்லு பதார், இதுக்கு அப்புறம் தளபதி இது வருமா? வராது. ஓப்பனா சொல்றேன், தளபதி தான், கெத்து தான். இந்த ஃபிலிம் அப்போவே ரிலீஸ் ஆகிட்டு இருந்தா அவ்வளோ கட் அவுட்ஸை வச்சு பார்க்கலான்னு சொல்லி தான் அது பார்க்குறதுக்கே ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஒரு 7 days ஷார்ட் ஸ்பேனில் வந்து நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருந்தாங்க, அந்த கட் அவுட்ஸ் எல்லாம் என்னாச்சு, என்ன பண்ணியிருக்கீங்க, ஏது பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஸோ பட் நாங்கள் இன்னும் ஃபர்தராக அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி லாஸ்ட்டில் வெறும் 2 கட் அவுட் மட்டும்தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே சரி ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரியில் நீங்கள் கிராண்டாக பண்ணீங்க, இப்போ டைம் இல்லைன்னு சொன்னீங்க. நாளைக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இருக்கீங்க? ஸோ நாங்கள் இப்போதைக்கு பிளான் என்னன்னா, நாளைக்கு காலைல ஒரு சின்ன சன்போர்டு கட் அவுட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட நார்மலாக பட்டாசு வெடிக்கிறது அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் அந்த மாதிரி தான் கிராண்டாக இப்போ சண்டே டைமில் என்ன பெரிய லெவலில் என்ன பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை? சண்டேன்ட்டு இல்லை. ஸோ நாளைக்கு வர 4 ஷோக்குமே வந்து ஃபேன்ஸ் யாரால அட்டென்ட் பண்ணாங்களோ எல்லாருக்குமே பிரியாணி ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 AM-க்கு. ஸோ அது வேற டீம் தான் பண்ணிட்டு இருக்குது. பட் எல்லாம் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தானே. ஸோ எல்லாரும் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி நம்ம சொல்லுறது நம்ம கடமை. அவங்க மறந்தாலும் நம்ம சொல்லணும் ப்ரோ. அதுக்கு கண்டிப்பாக மாதிரி பிளான். கடைசி படம் இதுக்கப்புறம் வராது. யார் சொல்லிருந்து ப்ரோ கடைசி படம்? எங்களுக்கு 69 படம் இருக்குது ப்ரோ, ரீரிலீஸ் பண்ணினே முடிச்சுக்கலாம் அப்படின்னா ப்ரோ. கண்டிப்பா. ஆனா எப்படி ப்ரோ ஃபீலிங்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி ரிலீஸ் ஆச்சுன்னா வெறும் தளபதி விஜயா தான் வந்திருக்கும். இப்போ சிஎம் விஜய்னு வரப்போகுது, மாண்புமிகு முதலமைச்சராக. ஆமா ப்ரோ அப்படின்ட்டு தான். பட் என்னன்னா எங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி வெறும் தளபதி விஜய் தான் டைட்டிலாக இருந்திருக்கும். பட் இப்போ எலெக்ஷன் ஆயிடுச்சு, இப்போ சிஎம் விஜய்னு வரப்போறாரு. ஸோ எங்களுக்கும் அந்த டைட்டில் கார்டு பார்க்கணும் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனால் யாரும் பண்ணாத ஒரு ஹிஸ்ட்ரி தானே, எம்ஜிஆர் பண்ணாத ஒரு ஹிஸ்ட்ரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு வாரமா டிக்கெட்டே கிடைக்கல சார். ரொம்ப ஃபுல்லு, எங்க பார்த்தாலும் காலி. ஒரு டிக்கெட் கூட கிடைக்கல, எல்லாம் சோல்ட் அவுட் தான். நாங்கள் என் ஒய்ஃப் வந்து பக்கா விஜய் ரசிகர். நீங்க சார்? நாங்களும் அதோட பெரிய விஷயம். ஆனால் இப்போ வந்து சிஎம் ஆகிட்டு பார்க்க இன்னும் ஓவர். இப்போ படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆனது பெட்டர்ன்றீங்களா, ஜனவரியில் ரிலீஸ் ஆனா பெட்டர்ன்றீங்க? சார் இது வந்து ஜனவரியில் ரிலீஸ் ஆயிருந்தா எதுவும் ஆயிருக்காது. இப்போ ரிலீஸ் ஆகிறதால எல்லாருக்கும் வைத்தறிச்சல். எதாலன்னா இப்போ டிஎம்கே இவங்க ஏடிஎம்கே எல்லாம் இருக்கிறாங்கல்ல, வைத்தறிச்சல் தாசி ஆயிடுச்சு சார். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருந்தா எல்லாரும் போய் பார்த்துருப்பாங்க, இப்போ சிஎம் ஆனதால நிறைய எதிரிங்க வந்துட்டு இருப்பாங்க, எதிரிகள் 1 to 3 ஆகும், 10% தாசி ஆகும். உங்களோட ப்ரொடக்ஷன் கலெக்ஷன் எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறேன் சார்? அது 1 to இப்போ நார்மலா ரிலீஸ் ஆகுனா 1% வச்சுக்கோங்க. இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 10% இல்லை 20% கூட போறதுக்கு இது இருக்கு, சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா. நம்ம டிக்கெட் கிடைக்காதோ வந்தோம், இது வந்து செலிப்ரேட் நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க, செலிப்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான். நம்ம டிக்கெட் போய் பார்க்கல, பார்த்து நாளைக்கு கொண்டாட போறீங்க சார். நம்ம டிக்கெட் ஃபிலிமுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, இங்கெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு நன்றி. ஓகே சார். பிடிக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இத்தனை நாள் வந்து ஃபிலிம் எல்லாம் போய் பார்க்குறது அந்த க்ரேஸ் எல்லாம் இருந்தில்ல.
இப்போ எப்போ இவ்வளோ ஒரு இது சிஎம் ஆயிட்டு இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ ஒரு அவருக்கு இது வந்து சேலஞ்ச் ஆச்சோ அதுலேருந்து ரொம்ப வெரி ஜாஸ்தி ஆயிட்டுக்குது. ஓ அன்பு ஜாஸ்தி ஆமா ஆயிடுச்சு. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. நாளைக்கு celebration எப்படி? டிக்கெட் கிடைக்கலன்னு தான் வருத்தமா இருக்கா சார்? அப்படியெல்லாம் இல்லை, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிதான், வேற ஒன்றும் எப்படி நீங்க விஜய் ஃபேனா இல்ல விஜய் ஃபேன் தான் பாருங்க. ஓ டிவிக்கே. அதுக்கு அதுக்கு பரவாயில்ல. சரி சார், நாளைக்கு இப்போ லாஸ்ட் படம் ஆமாம், எப்படி வருத்தமா இருக்கா? அத்தனை எல்லாம் சொல்ல முடியாது. அது இல்லாத தலைவராகிறாரு இல்லையா, அதுவே சந்தோஷம் நம்மளுக்கு. சிஎம் ஆனதே சந்தோஷம். ஆமாம், படம் இல்லை கூட சிஎம் வந்தே சந்தோஷம். ஆமாம் கண்டிப்பா. பகாரம்.